என்னை பற்றி தெரியாமல் பேசாத. நல்லா ஊருக்குள்ளே பெரிய ரவுடியாக்கும். லெஃப்டில் விட்டுனா ரைட்டை திரும்பிக்கு மூஞ்சி. ஆளு மூஞ்சியும் பாரு. நல்ல மந்திரவாதி பொம்மை மாதிரி 2 கண்ணை வெளியில் நவட்டிக்கிட்டு முண்டைக்கண்ணின்னு சொன்னால் செவிட்டு பேத்துருக்கண்டி. பேருடி பாப்பா பேரு. நீ ஒரு தைரியமான பொம்பளைலாம் பேத்துருடி பாப்பா. என் மூஞ்சா பேப்பண்டி பேப்பான். ஆனால் உன் மூஞ்சி ஆல்ரெடி பேத்த மாதிரி தான் இருக்கு. அதான் பார்க்கேன். செம பண்ணா போது 4 முடி செம்ம நோஸ் கட்டு. எருடி ஓவர் அவ பேசுற நாய. ஒரு நிமிஷம் இரு. இல்ல எனக்கு புரியல. நீங்க நாங்க சண்டை போடுறத பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல அடிச்சுட்டு சாவட்டும்னு பாக்குறீங்களா? நாங்க எல்லாம் அடிச்சுட்டு கிடக்குறோம், நீ எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிய. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா வந்து சண்டையை பிரிச்சு விடுவீங்கன்னு பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது நல்ல கதையா இருக்கே. இங்கே ஏதோ சண்டை நடக்குது, நாங்கள் பார்க்க வந்தோம். சரி நல்ல திரைப்படம் ஓடுது, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகணும் வந்தோம். அதானே, உங்களுக்கு நடக்கிற சண்டையெல்லாம் பிரிச்சு விட்றதா எங்கள் வேலையா? எங்களுக்கு வேற வேலை இல்லை. நீ நாத்தனா அண்ணி அடிச்சுக்குவீங்க குடிக்குவீங்க. நாங்கள் நடுவில் வந்தால் நாங்கள் தான் பழிக்கடை ஆகணும். இப்படி தான் மறாதக்கா. போன தடவை இவங்க வீட்டுக்கு வந்தப்போ இதுக்கு 2 சண்டை ஓட்டு கிடந்துச்சுன்னு நான் தாக்கா நடுவில் பிரிச்சு விட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு பொண்ணு? அடுத்து 1 மாதம் கழிச்சு நம்ம ஊர் பொங்கலுக்கோ அந்த பொங்கலுக்கு அண்ணி நாத்தனார் ஒன்று போல் ஒரே கலரில் சேலையை கட்டிக்கிட்டு ப்ளவுஸ் ஒன்று போல் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு இழிச்சிக்கிட்டு வராளுகோ. பார்த்தீங்களுக்கோ எப்படி இருக்குன்னு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அவ்வளோதான், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடணும். அதுவும் சரிதான். நமக்கு என்ன, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போவான். நாசமா போறவளே, வாய் மூடிட்டு இருந்தா அவங்க வேட்ட வேடிக்கை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்போ கேவலப்படுத்துறாங்க இப்படி. ஜம்மா நாசமா போடுறோமா அவ. இப்போ வீட்டை விட்டு துரத்துமா. சி, வீட்டை கேவலப்படுத்த பத்தாம நம்மள ரோட்லயே வந்து கேவலப்படுத்துதா. ஏப்பா என்ன அடி, ப்ரூஸ்லி மாதிரி அடிக்கலையம்மா. அடிச்சு அடியில் ஆளு பண்ணி தெரிச்சிட்டா. யாருக்கிட்ட வந்துட்டான்?